அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 23 பார்க்கவிருக்கிறோம். அறப்பயனை கட்டும் கயிறு, தானம் கொடுக்கும் தகைமையும், மானத்தார் குற்றம் கடிந்த ஒழுக்கமும், தெற்றென பல்பொருள் நீங்கிய சிந்தையும், இம்மூன்றும் நல்வினை யார்க்கும் கயிறு. அறங்கள் நீங்காதபடி கட்டும் கயிறுகள் இம்மூன்றும்: தானம், ஒழுக்கம், ஆசையின்மை. இன்று நாம் தானம் என்பதை பார்க்கிறோம். தானம் என்பது இயல்பாகவே இயற்கையில் காண முடிகிறது. மழை மிகப்பெரிய கொடை. அந்த மழை நமக்கு பொழிவதற்கு நாம் அதற்கு என்ன செய்தோம்? ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் மழை பொழிகிறது. அது இறை நன்மை போன்று. நற்கருணை ஆண்டவர் உணவெல்லாம் கொடுக்கிறார், தானே உணவாக வருகிறார். அதை போன்றுதான் மழை. துப்பார்க்கு துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி தூம் மழை, அப்படி வரும். அதாவது உணவு வேண்டுவோருக்கு, விரும்புகிறவர்களுக்கு உணவையெல்லாம் கொடுத்து தானும் உணவாக வருகின்ற ஒரு சிறப்புத்தன்மை தான் மழை. அது மிக உயரிய கொடை. அதை நாம் இறைமையில் பார்க்கிறோம். கடவுள் இந்த உலகத்தை படைத்தது எல்லாருக்காகவும் தான். அப்படி முழுமையாகவே அவர் கொடுக்கிறார் என்று இந்த தானம். ஆனால் இந்த தானம் தவம் இரண்டும் தங்கா, மழை பொழியாவிட்டால் இவை இருக்காது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். தானமும் தவமும் இங்கு இருக்க வேண்டும். ஆனால் அந்த மழை இல்லை என்றால் தானம் செய்கிறவங்களாலும் இயலாது, தவம் செய்கிறவர்களாலும் இயலாது என்கிற ஒரு செய்தி இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு தானே? அதனுடைய பொருள் என்ன? அதை வெளியில் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். தனக்கு பின் தான் தானமா, தானத்துக்கு பின் தான் தனக்கா? ஆனால் இப்போ எதிர்வகையாக வந்திருக்குது. தனக்கு பிறகுதான் தானம். அப்படி கிடையாது. தமிழ் கூறும் நல்வுலகு தானத்துக்கு பின் தான் தனக்கு. முதலில் மற்றவர்களுக்கு, அடுத்துதான் தனக்கு. அதை போன்றுதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பது இங்கு பந்தி போட்டாங்களா நீ போய் சாப்பிடு என்பதோ, அல்லது மண்ணுக்கான, நாட்டுக்கான, ஒரு மேலான தன்மைக்கான அங்கு போர் வருகிறது, நீ போய் களத்தில் நின்று விடாதே, நீ பின்னால் போ என்றோ இல்லை. பந்தி என்பது என்ன? சமபந்தி, உறவு பந்தி. எல்லாரும் இங்கு உறவாக இருக்கணும். அந்த உறவை மேம்படுத்துவதற்கான அந்த தன்மையில் நீ முந்து. போர் என்பது என்ன? படை என்பது என்ன? அடுத்தவர்கள் அழித்தொழித்து தான் வெற்றி பெறுவது, அல்லது அங்கே இரத்தம் எல்லாமே சிதைவது. அப்படிப்பட்ட தன்மைகள் நீ நுழையாதே என்கின்ற வகையில் தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொதுநல நன்மையை செய்வதற்கு நீ பிந்து, நீ சாப்பிட்றதுக்கு முந்து என்பதல்ல அந்த செய்தி. ஆக அந்த வகையில் இன்றைக்கு இந்த செய்தியினை நாம் உள்ளத்தில் பதித்துக் கொள்ளும். தானம் செய்தல் என்பது அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் தகைமை. அருமையான ஒரு தமிழ் சொல். அதை அடிக்கடி நாம் பயன்படுத்தலாம். மேடையில் வீற்றிருக்கும் தகைமை சால் சான்றோர்களே, பெரியோர்களே என்று தகைமை, தகை, தகை சால், தக்கார், தக்கார், தகவிலார் எல்லாமே அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தகைமை சால் உயர் பண்பு, பெரும் பேர் ஆளுமை கொண்ட அந்த ஒரு தன்மை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஊருணி போன்றவர்கள். ஊரில் இருக்கிற அந்த ஊருணி, கனிமரம் போன்றவர்கள். அந்த ஊரில் நடுவில் பழுத்திருக்கிற அந்த கனிமரம் எல்லாருக்கும் உணவாகிறது, அப்படிப்பட்டவர்கள். அதை போன்றுதான் மருந்து மரம் போன்றவர்கள். அந்த மருந்து மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே மருந்து. இப்படி தங்களையே வழங்குகிற பேர் ஆளுமைகள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாருமே தகைமை சால். இந்த தகைமைங்கிற சொல்லை அடிக்கடி பயன்படுத்துவோம். தகைமை என்கிற அந்த தன்மைக்குள் நாமும் நுழைந்து அதில் உயிர் பெறுவோம், உயர்வு பெறுவோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.